சங்க அனுபவத்தில் வரலாற்றில் பேரெழுச்சியாக இன்றைய நிகழ்வு தமிழகத்தை ஒரு அதிர்வலையை நோக்கி ஒன்று செய்திருப்பதற்கு முதலிலே இந்த நூலை பதிப்பித்து வெளியிட்ட மாணவிகு லோகநாதன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே சான்றோர்கள் தலைமையேற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மேடையை வணங்கி மேடையிலே அமர்ந்திருக்கிற ஐயா ரகுநந்தன் அவர்களையும் எங்களுடைய ஊரை சார்ந்த அன்பு சகோதரர் அரசியலில் வளர்ந்து வரக்கூடிய நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் மதிப்பிற்குரிய ஆறு கதிரவன் அவர்களையும் எங்கள் ஊரை சார்ந்த இடதுசாரியினுடைய அடையாளமாக விலகிக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணா சசி அவர்களும் மற்றும் கச்சிராயபாளையம் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அன்பு மகன் மதிப்பிற்குரிய மருத்துவர் கருணாலா அவர்களையும் மற்றும் இந்த பகுதியிலே கலைஞருடைய பணியை அவருடைய பார்வையிலே இலக்கியத்தின் தொடர்ச்சியாக நம்மையெல்லாம் வளர்ந்தெடுத்த கடந்த காலங்களிலே அரசியல் மட்டுமின்றி தமிழனுடைய விழுமியங்களை பாராட்டி போற்றி வளர்த்து அதனூடாக நம்மை போன்றவர்களெல்லாம் அரசியலோடு சேர்ந்த இலக்கியத்தையும் கண்டுகொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசிரியராக இந்த பகுதியிலே நுழைந்திருக்கிற நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விட அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை நாம் எல்லாம் மெத்த பணிவோடு சூட்டிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். அது மட்டுமின்றி இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக யாரை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று நம்முடைய மருத்துவரை கேட்டபோது ஆகச்சிறந்த ஒரு அறிவுஜீவியை நாம் அழைத்தாக வேண்டும், அதிலும் சிவப்பு சிந்தனை உடைய விளிம்புடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இலக்கியத்திலே பேசக்கூடிய அந்த மக்களுடைய தொடர் விடுதலைக்காக களத்திலே போராடக்கூடிய ஒரு மனிதரை வரவழைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவருடைய நன்னம்பிக்கையின் ஏற்று இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிற எங்களுடைய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்களையும் போற்றி வணங்கி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துறையை சொல்லும் அளவிற்கு நான் வயதிலே மூத்தவன் அல்ல, அவரை போன்ற எழுத்து பணியிலும் மூத்தவன் அல்ல என்று அந்த நூலில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை நான் இங்கே சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். 1990 என்று நினைக்கிறேன் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றும் சில குடும்பத்திலே சொத்து பிரச்சனை என்று வருகிற பொழுது ஆண் குழந்தைகள் மட்டுமே சொத்தை பிரித்துக் கொள்வதற்கு அதிகாரம் உண்டு, அது சட்டத்தில் இடம் உண்டு என்று தமிழகத்திலே அது பரவி விரைவு இருப்பதற்கு காரணம் அது இந்துத்துவ வழிபோக்காக இன்றும் மரபு சொல்லாக கிராமத்தில் இருக்கிறது. அதை உடைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 90 காலகட்டத்திலே அவர் சொன்னார்கள், ஒரு வீட்டிலே சொத்தை ஈட்டுகிற போது அந்த சொத்தை பகிர்ந்து கொள்வதற்கு பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது என்று தமிழகத்திலே இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முதலிலே 90 ஒரு சட்டத்தை இயற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எதற்காக நான் கலைஞர் அவர்களிடத்திலிருந்து இது வருகிறேன் என்று சொன்னால், அவர் இந்த பாசறையிலிருந்து வளர்ந்து வந்தவர் என்பதை நான் முதலிலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்ணிலே தந்தை பெரியார் வழியிலே, அறிஞர் அண்ணா வழியிலே, கலைஞர் அவர்கள் மட்டும் இந்த மண்ணிலே ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய மாமனிதனாக இருந்திருக்காவிட்டால் இந்த மண்ணிலே விடுதலை சமூகத்தை சார்ந்தவர்களும் மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கொடுங்கோல் ஆட்சி நடக்கிற அந்த மத்திய ஆட்சியுடைய காலகட்டத்திலே தமிழகத்திலே ஒரு பாதுகாப்பான இயல்பு வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது என்பதற்கு இன்றைக்கு அவருடைய தொடர்ச்சியாக நம்ம எல்லாம் பாதுகாப்பு ஒரு தாய் கோழியாக அரவணைத்து அரண் காப்பவராக இன்றைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்தியா முழுக்க அவர்கள் காவி கால் ஒன்றை எங்களால் கோல் வச்சு முடிகிறது என்று சொல்லுகிற போது எங்கள் தமிழகத்தில் உங்கள் கால் அல்ல, உங்களுடைய நாசி சுவாசிக்கிற அந்த காற்று கூட நாங்கள் படுவதற்கு விட வேண்டாம் என்று காவியினுடைய கரையை துடைத்திருந்த நம்முடைய தளபதி அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஏனென்று சொன்னால் அவர்தான் இன்றைக்கு அனைத்து இடதுசாரி சிந்தனையாளர்களையும் விளிம்புடைய சமூகத்தை சார்ந்தவர்களையும் அரவணைத்து ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து சங் பரிவார் கூட்டத்திற்கு ஒரு காப்பரணாக இன்றைக்கு தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அவர் தந்தையுடைய அரசியல் ஞானம் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது 50 கலைஞருக்கு சமமாக இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அது ஒருபோது இருக்கட்டும். இந்த நூலிலே எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மலையின சமூகத்தினிடத்திலே இருக்கிற அந்த திருமண பண்பாட்டை நாம் சொல்லியாக வேண்டும். அந்த திருமண பண்பாட்டிலே ஐயா அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு பெண் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவனுக்கு அந்த கணவனோடு வாழ விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவன் அந்த கணவனை விட்டுவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு அற்புதமான சமூக நிதியிலே கண்டெடுத்து எழுதியிருக்கிறான். அவனுக்கு என்ன மலையாளத்தில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சொல்லிட்டோம். இதர பிற்படுத்த சமூகத்தில் வாங்கின அறிவிச்சல்களை சொல்லிட்டோம். ஆனா ஒரு பெண்ணுக்கு இயற்கை வழி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வசதியையும் இந்திய சட்டம் உருவாக்குவதற்கு முன்பே இந்த மலை சமூகத்திடையே அந்த பண்பாடு இருந்திருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் கூட இந்த சட்டத்தை ஒருவேளை மலை சமூகத்திலிருந்து ஒரு பண்பாட்டுக்கு ஒரு அடிப்படையிலே ஆய்வு செய்து கூட அவர் எழுதியிருக்கலாம். விவாகரத்து சட்டம் என்று சொல்லுகிறோமே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆண்டுக்கு 5000 விவாகரத்து சட்டங்கள் பதிவாகிறதாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. காரணம், காதல் திருமணத்தை நாம் நசுக்குகிற போது அது எப்படி அது எதிரொலியாக துணிக்கிறது என்று சொன்னால் அது விவாகரத்து திருமணமாக துணிக்கிறது. இங்கு சாதி மறுப்பு திருமணத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்